இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தொழுகை கூடத்திலே மக்களுக்கு கற்பிக்கிறார். ஒரு சாரார் ஆண்டவர் போதித்த அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரை இழிவுபடுத்துகிறார்கள் எண்ணத்தின் அடிப்படையில். அன்பிற்குரியவர்களை, அதனால் அவரை இழிவுபடுத்தினவர்கள் பெற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், இழந்த காரியம் என்னவென்றால், நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில நாம வாசிக்கின்றோம், ஆண்டவர் ஒரு சிலரின் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு எந்த வல்ல செயலையும் அவரால் செய்ய இயலவில்லை என்று வாசிக்கிறோம். அவர் செய்வதற்கு விரும்பவில்லை அல்ல, அவரால் செய்ய இயலவில்லை. அன்பானவர்களே, கடவுளுடைய வல்லமையை உணர்ந்தும் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அறிந்தும் கூட நாம் ஆன்மீக மிதப்பிலே இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. நாமே அவரை செயல்பட முடியாதபடி செய்து விடுகிறோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பினைகளின் உணராமல், அதன்படி வாழ்வை அர்ப்பணிக்காமல், ஜபத்திற்கும் ஆன்ம காரியத்திற்கும் முக்கியத்துவம் தராமல் இருக்கிற பொழுது வல்ல இறைவனையே நம்முடைய வாழ்வில் செயல்படாமல் செய்து விடுகிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, நீரின்றி எங்கள் வாழ்வில் உயர்வு இல்லை, ஆசீர் இல்லை, விடுதலை இல்லை என்பதை உணர்ந்து உமக்குரிய காரியங்களிலே நாங்கள் முக்கியத்துவம் தந்திட, நீர் வல்ல இறைவன் எங்களிலே செயல்பட நாங்கள் உம்மை அனுமதித்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.